ஹாய்! நம்ம தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். இப்ப தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு போகிறார். பாண்டிச்சேரியில டிசம்பர் 9ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவம் நடக்கப் போகுது. அதுக்கு சில விதிமுறைகள் வகுத்திருக்காங்க. அதுல 5000 பேர் தான் வரணும். பிளஸ் கியூஆர் கோடு இருக்கிறவங்க மட்டும் தான் அனுமதி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு 1000 போலீஸாச்சும் இருக்கணும் பாதுகாப்புக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சம்பவம் கண்டிப்பா புதுச்சேரியில தான். ஏன்னா நெறைய மக்கள் வந்து ஆர்வத்தோட அடுத்து விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தளபதி படையுமே அப்படிதான் இருக்கு. தளபதி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள் சூழ்ச்சிக்காக ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள விட நம்ம எதிரிகள் அவங்க தான் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா சொல்றேன் மக்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நெறைய பேர் கூட நம்ம கட்சிகள வந்து இணைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் போக போக வலிமையா தான் ஆயிட்டு இருக்கும். சில பேரு நெனைக்கிற மாரி தளபதி அவர்கள் வீழ்வேன் என்று நினைத்தாயோ! அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான சம்பவம் இருக்கு. அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் என்னங்க பண்றது? கட்சி ஆரம்பிச்சாச்சு. அவங்க ஏதாச்சும் சொல்லி தானே ஆகணும். அதனால தளபதி அவர்கள் அப்படி பேசிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க கட்சியும் அப்படியே இருக்கு. ஒரு ஃபேமஸும் இல்ல. ஒரு வளர்ச்சியும் இல்ல. இருக்கிற கட்சிய காப்பாத்துறதுக்கே நேரம் இல்ல. ஒரு இளைஞர்கள் கூட்டம் இல்ல. நெறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா, தளபதி விஜய் அவர்களுக்கு இது எல்லாம் தானாவே வந்து சேருதுங்க. அதான் அவங்களுக்கு தாங்க முடியல. என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு எதுவும் வரல. அவங்களுக்கு தானாவே வந்து மக்கள் எங்க போனாலும் இவ்வளோ ஒரு ஆதரவு தராங்க. அப்படின்ற மாரி நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே. அதெல்லாம் எதுக்கும் விடுங்க. நம்ம தளபதிய பத்தி நம்ம யோசிப்போம். அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா மக்களுக்கு என்ன பேச போறாரு? பாண்டிச்சேரிக்கு போறாரு. அங்க எப்படி இருக்கும்? மக்களோட கூட்டம், ஆதரவு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வெரி இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. நம்ம தளபதி ரசிகர்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம தொண்டராக மாறி தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு நம்மளுக்காக வந்திருக்காரு. இதுக்கு மேல சினிமாவுக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா இதுல 2026ல நம்ம யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா காட்டியே ஆகணும். அதுக்காக நம்ம போய் சண்டைலாம் போட போறதில்ல. சின்னதா ஒரு ஓட்டு சைலண்டா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.